الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாரக்கூடிய அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நாங்கள் இன்று இருக்கக்கூடிய நாள் ஆக முக்கியமான, ஆக மகத்தான, ஆக கண்ணியமான ஒரு நாள். அரஃபாவுடைய நாள் என்று இதுக்கு பெயர். துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், பெருநாளுக்கு முந்திய உள்ள நாள், அது அரஃபாவுடைய நாள். அது நேற்று மக்கால வாழக்கூடியவங்களுக்கு அது நேத்து அரஃபா, இலங்கையில வாழக்கூடியவங்களுக்கு இன்று அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அரஃபா என்றது அது ஒரு மைதானம். மக்கால இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு மைதானம். அரஃபா என்று அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு பேர் வந்த காரணம், உலமாக்கள் பல காரணங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்லி கொடுத்தான். எனவே ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களையும் சொல்லி சொல்லி அந்த அரஃபாவுடைய இடம் வார நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், அரஃப்த, சொன்ன பாடம் உங்களுக்கு விளங்கிச்சா, ஹஜ்ஜுடைய அமல்களை விளங்கி கொண்டீங்களான்னு கேட்டாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரஃப்து, ஆம் நான் விளங்கி கொண்டேன் என்று சொன்னான். எனவே அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாக பேர் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பினார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சில உலமாக்களுடைய கருத்துப்படிக்கு ஜித்தால வந்து இறங்குறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையில வந்து இறங்குறான். ரெண்டு பேரும் உலகத்துல 1வது சந்திச்ச இடம் தானாம் அரஃபாவுடைய மைதானம். எனவே அரஃப என்றால் ஒத்தர் ஒத்தர் அறிமுகம் ஆகிக்கொள்றது. அன்றையில இருந்து அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாக பேர் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து, அதுக்கு அரஃபா என்று பேர் சொல்லப்படுற காரணம், ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜுக்காக போற நேரம், உலகத்துல ஊர்ல வாழ்ற நேரம், சில நேரம் அவரை ஒரு பெரிய ஒரு மகானாக நினைச்சிருப்பார். நான் நல்லவன், நான் வல்லவன், இப்படியாப்பட்ட தவறு செய்யறவங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க என்று அவரை நல்லவராக விளங்கி வச்சிருப்பார். அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு போற போறதுதான் அரஃபா நஃப்ஸஹு, தான் யார், நான் எவ்வளவு பெரிய பாவி என்று அவருடைய பாவங்களை விளங்குற இடம் தானாம் அரஃபாவுடைய இடம். எனவே அதுக்கு அரஃபா என்பதாக பேர் சொல்லப்பட்டுச்சு என்னும் சில உலமாக்கள் சொல்ற. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் ஹஜ்ஜாஜிகளுக்கு அரஃபால ஆக முக்கியமான நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றது அது அரஃபா தான்.
யாருடைய ஹஜ்ஜில் அவங்களுக்கு அரஃபா கிடைக்கலையோ அந்த ஹஜ்ஜி கபூல் செய்யப்பட மாட்டார். நிறைய சிறப்புகள் அந்த அரஃபாவுடைய மைதானத்துல அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ஹஜ்ஜாஜிகள், எல்லா ஹஜ்ஜாஜிகளும் அந்த மைதானத்துல கூடி அந்த சூடு வெயில்ல கஷ்டமான அந்த கட்டத்திலையும் துஆலையும் இஸ்திக்ஃபார்லையும் அவங்களோட முழு நேரத்தையும் அந்த மைதானத்துல கழிச்சாங்க. அல்லாஹ் இன்றைக்கு அந்த அரஃபாவுடைய நாளை எங்களுக்கு தந்திக்கிறான். ஆக மகத்துவமான ஒரு நாள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியம் செய்யறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அங்க இரட்டை என்று சொல்றது பெருநாளுடைய 10வது நாள், ஒற்றை என்று சொல்றது அரஃபாவுடைய 9வது நாள். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியம் செய்யறான். இன்னொரு ஆயத்துல வஷாஹிதி வ மஷ்ஹூத். ஷாஹித் என்றால் வெள்ளிக்கிழமை நாள், மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் செய்யறான். இது இந்த நாளுக்குள்ள 1வது சிறப்பு. இதுக்கு 2வது இன்னொரு சிறப்பு இருக்கு. ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல ஒரு யஹூதி வந்தார். வந்து சொன்னார், அமீருல் முஃமினீன், குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கு, அந்த ஆயத் யஹூதிகளாகிய எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தா அந்த நாளை நாங்க பெருநாளாகவே எடுத்திருப்போம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆயத். கேட்டாங்க ஹஜ்ரத் உமர், அது என்ன ஆயத்? அந்த ஆயத்தான் அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய மைதானத்தில் இறக்கின ஆயத். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும். இன்றைய நாள் உங்களோட தீனை நாங்க பூர்த்தி ஆகிட்டோம். இன்றையோட இஸ்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. என்னுடைய நிஅமத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்ல, வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. உலகத்துல எத்தனை கோடி மார்க்கங்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ற ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் தான். அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்றானே, وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. உலகத்துல யார் இஸ்லாத்தை விட்டு போட்டு வேறொரு மார்க்கத்தை செலக்ட் பண்ணினா அவரு கியாமத்துல நஷ்டவாளியாக மாறிடுவார். அல்லாஹ் அதை கணக்கே எடுக்க மாட்டான் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து. இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ அப்படி சொல்றாய், இந்த ஆயத்து எங்க இறங்கிச்சு, எப்ப இறங்கிச்சு, எந்த நேரம் இறங்கிச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்துல அவங்களோட ஒட்டகத்துக்கு மேல இருக்கிற நேரம் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாளாக இருந்துச்சு. இந்த ஆயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கும் நாங்க அரஃபாவுடைய நாள், அது வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க நிக்கிறோம். பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஆயத் இறங்குறதோட சரித்திரம் சொல்லுது, எல்லா சஹாபாக்களும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு இஸ்லாம் பூர்த்தி ஆகிருச்சு, அல்லாஹுடைய நிஅமத் பூர்த்தி ஆகிருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழ ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன இந்த வயசாளிக்கு பிடிச்சு, சந்தோஷமான ஒரு நாள், சிரிக்க வேண்டிய ஒரு நாள், இவர் ஏன் அழுகிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த ஆயத்துடைய ஆழம் புரியல, எனக்கு விளங்குது. என்ன ஆழம்? எப்போ ஒரு விஷயம் பூர்த்தி ஆகுமோ திரும்ப அந்த விஷயம், அதாவது பூர்த்தியிலிருந்து சரிவை நோக்கி வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு இஸ்லாம் பூர்த்தி ஆகிருச்சு, இன்றைக்கு இஸ்லாம் முழுமை அடைஞ்சிருச்சு. எனவே இதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ வேண்டிய தேவை இல்லை, அல்லாஹ் இவங்களை மூத்தாக்க போறாங்க.
சரித்திரம் சொல்லுது, இந்த ஆயத்திறங்கி 80 நாள் போகல அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த ஆயத்துடைய தஃசீரே புரிஞ்சு. இந்த அரஃபாவுடைய ஒரு சிறப்பு, அல்லாஹ் இன்றைய நாள் தான் அல்லாஹ் இஸ்லாத்தை பூர்த்தியான மார்க்கமாக ஆக்கினான். இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்த்தியாக ஆக்கின நாள். மூணாவது ஒரு சிறப்பு, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் அடி வானத்துக்கு இறங்குறான். நாங்க ஹதீஸ்ல கேட்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி எனக்கிட்ட மன்னிப்பு தேடுறவங்க யாரும் இல்லையா, எனக்கிட்ட துஆ கேட்கிறவங்க யாரும் இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அரஃபாவுடைய நாள் அது காலையிலையும் அந்த ரஹ்மத் இருக்குது, இரவுலையும் இருக்குது, பகல்லையும் இருக்குது. அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி இந்த மக்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மலக்குமார்ட்ட பெருமையா பேசுறான். நீங்க இவங்களையா படைக்க வானம் என்று சொன்னீங்க. அங்க ஹஜ்ஜுல உள்ள மக்கள் எல்லாம் கடுமையான சூட்டுல கடுமையான கஷ்டத்தோட அல்லாஹ் கிட்ட துஆ செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்சி. ஹஜ்ஜுக்கு போகாத எல்லா மக்களும் அவங்களோட ஊர்கள்ல நோம்பாளிகளாக இருக்கிற ஒரு காட்சி, எல்லோரும் துஆல இருக்கக்கூடிய ஒரு காட்சி, முழு உலக முஸ்லிம்களும் அமல் செய்யக்கூடிய ஒரு காட்சி. இப்ப அல்லாஹ் மலக்குமார பார்த்து பெருமையாக பேசுவானாம், இவங்களையா நீங்க படைக்க வானம் என்று சொன்னீங்க, எவ்வளவு சிறந்த ஒரு படைப்பு என்று அல்லாஹ் மக்களை பெருமையாக மலக்குமார்ட்ட பேசக்கூடிய ஒரு நாள். மூணாவது ஒரு சிறப்பு, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள். ஏனைய நாட்களை விட, ரமலான்ல அல்லாஹ் விடுதலை செஞ்சதை விட இந்த அரஃபாவுடைய நாள்ல அதிகமான மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள். இந்த காட்சியை பார்க்கிற ஷைத்தான் அவனுக்கு கடுமையான கோபம் வருமா, கடுமையான கவலை வருமா. இன்றைய நாள்ல அவன் கவலை அடைகிற மாதிரி, கோபம் அடைகிற மாதிரி, அவன் இழிவடைகிற மாதிரி, அவன் சிறுமைப்படுத்தப்படுற மாதிரி வாழ்க்கையில வேற எப்பயுமே அவன் கவலைப்பட்டதில்லையா. நான் முழு வருஷமும் இவங்களெல்லாம் பாவம் செய்ய வச்சு பாவியாக்கி நரகத்துக்கு தயாராக்கி கொண்டிருந்தேன், நரகத்துடைய மக்களாக ரெடி பண்ணினேன் இவங்களை நான். ஆனா இந்த ஒரு நாள்ல அல்லாஹு தாலா இவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறானே, இவங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யறானே என்ற கவலையில ஷைத்தான் இருக்கிற ஒரு நாளாம். ஹதீஸ்ல வருது, உலகத்துல ஷைத்தான் கவலைப்படுற 2 நாள். ஒன்று இந்த அரஃபாவுடைய நாள், இன்னொன்று எப்பண்டா பத்ருடைய யுத்த களம். உள்ள காஃபிர்கள் எல்லாம் ஷைத்தான் உங்களுக்கு உதவி இருக்கி, நீங்க 1000 பேர் இருக்கிறீங்க என்று அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி பத்ருடைய கிரவுண்டுக்கு கூட்டி வந்துட்டான். முஸ்லிம்கள் 300 பேர் வந்திருக்கிறாங்க. வெளிரங்கம் எல்லாம் சொல்லுது, இன்னைக்கு முஸ்லிம்கள் தோக்க போறான், காஃபிர்கள் வெத்த போறான். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு விடிய விடிய துஆல இருக்கிறான். சுபஹுடைய நேரம் ஆகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் யுத்தத்துக்கு ரெடியாகி கவசங்களோட வந்திருக்கிறான். இந்த காட்சியை ஷைத்தான் பார்த்துட்டான். இவங்க 2 பேரும் வந்தா எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் வெத்தியலான்றது தெரியும். எனவே சரித்திரம் வருது, அவன் பித்தட்டுல கால் படுற அளவுக்கு வேகமாக ஓடினான். அன்றைய நாள் அவன் மிச்சம் கவலைப்பட்டான். அதுக்கு பிறகு அவன் கவலைப்படுற ஆக முக்கியமான நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள் என்பதாக ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, இந்த நாளுடைய 5வது சிறப்பு தான் ஷைத்தான் கவலைப்படுறது, அவன் சிறுமைப்படுத்தப்படுறது, அவன் தலைக்கு மேலால மண்ணை வாரி அவனே போட்டுக்கொள்றான். இப்படி இந்த நாளுக்கு 5 சிறப்புகள் அல்லாஹு தாலா வச்சிருக்கார். அவ்வளவு முக்கியமான ஒரு நாள், அவ்வளவு சங்கையான ஒரு நாள், அந்த அளவுக்கு மகத்தான ஒரு நாள். எனவேதான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த சங்கையான நாளை பாவிச்சு